ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம் ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம் ஸ்ரீ குருபியோ நமக. இன்று மகாசிவராத்திரியை பற்றி சொல்லலாம் என்று. மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அன்று மகாசிவராத்திரி. மற்ற சிவராத்திரி எல்லாத்தையும் விட இது ரொம்ப சிறப்புடையது. பல்வேறு வகையான பெரும் நலன்களையும் வழங்கக்கூடியது. சிவராத்திரி அன்று நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் பலிக்கும் என்பது ஐதீகம். மற்ற சிவராத்திரிகளிலே பெரும் எல்லா பேற்றையும் இது ஒரு சேர வழங்குவதாலே இது மகா சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது. மகா சிவராத்திரியிலே 4 காலங்களிலையும் இரவிலே பூஜைகள் செய்ய வேண்டும். சிவராத்திரியின் பொழுது இரவு 4 யாமங்களாக பிரித்து கொள்ளப்படுகிறது. அந்த 4 யாமங்களிலேயும் சிவலிங்கத்திற்கு விசேஷமாக அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. அந்த யாம பூஜைகளின் போது எவையவற்றால் வழிபட வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சாஸ்திரம் எடுத்து சொல்கிறது. முதல் யாமம் இது முதற்கால பூஜை, அதாவது படைக்கக்கூடிய தேவராகிய பிரம்மா சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜையாகும். இந்த கால பூஜையிலே பஞ்சகவ்யத்தினாலே, அதாவது பசும்பால், பசுந்தயிர், பசு நெய், கோமயம், கோசானம் அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து தாமரை பூவாலே அர்ச்சனையும் அலங்காரமும் செய்து பொங்கல் நிவேதனமாக சுவாமிக்கு வச்சு நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை ரிக்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகின்றது. இந்த காலத்திலே விரதமிருந்து பூஜிப்பதாலே நம் பிறவி கர்மாக்களிலிருந்து விடுபடலாம், அப்படி விடுபட்டு நற்பலனை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2ஆம் யாமம், அதாவது இந்த 2வது கால பூஜை காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜையாகும். இந்த காலத்திலே பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து சந்தன காப்பு சாற்றி வெண்பட்டாடை அணிவித்து அலங்காரம் செய்து அர்ச்சனைகள் செய்து இனிப்பு பாயசம் நிவேதனமாக செய்து நல்லெண்ணெய் தீபத்துடன் 2வது கால பூஜை யஜுர்வேத பாராயணத்துடன் நடத்தப்படுகின்றது. இந்த காலத்திலே விரதமிருந்து பூஜிப்பதாலே தனதானிய சம்பத்துக்கள் சேரும் என்பது ஐதீகம். 3வது கால பூஜை. இந்த பூஜை சக்தியின் வடிவமான அம்பாள் தேவி பூஜிப்பது. இந்த காலத்திலே தேன் அபிஷேகம் செய்து பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலையை கொண்டு அலங்காரம் செய்து சிவப்பு வஸ்திரங்கள் அணிவித்து மல்லிப்பூவை கொண்டு அர்ச்சனைகள் செய்து இலுப்பை எண்ணெய் தீபத்துடன் சாமவேத பாராயணத்துடன் பூஜை செய்யப்படுகிறது. இந்த காலத்துக்கு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இதை லிங்கோத்பவ காலம் அப்படின்னும், இந்த காலத்திலே சிவபெருமானுடைய அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்னரூபமாக மேலேயும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்பு உடையது இந்த காலம். இந்த காலத்திலே விரதமிருந்து பூஜிப்பதனாலே எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியினுடைய அருள் கிடைக்கும். இது ரொம்ப விசேஷமாக இந்த காலம் சொல்லப்படுகிறது. 4வது யாமம். இந்த 4வது கால பூஜை 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜித்து வழிபடுவதாக கருதப்படுகிறது. குங்கும பூ சாற்றி கரும்பு சாறு பால் அபிஷேகம் செய்து நந்தியாவட்ட பூல அலங்காரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அர்ச்சனையும் செய்து வேத பாராயணத்துடன் சுத்தான்னம் நிவேதனமாக பண்ணி தூபதீப ஆராதனைகளுடன் 18 வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுகின்றது. மிக உயர்வான இந்த மகாசிவராத்திரி விரதத்தை எல்லாரும் இருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து செல்வத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் அடைய வேண்டும். நமது ஆலயத்திலும் இந்த சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பக்தர்கள் அனைவரும் சிவாலயங்களுக்கு சென்று விரதம் இருக்கலாம், தங்களால் இயன்ற கைங்கரியங்களை செய்யலாம். சிவாலயங்களுக்கு தங்கள் கிரகத்திலிருந்தும் மகாசிவராத்திரி விரதம் இருக்கலாம். அதனாலே அனைவரும் இந்த மகாசிவராத்திரி பூஜையை மிகவும் விசேஷமாக விரதம் இருந்து ஈஸ்வரனை பூஜித்து அனைத்து நல்ல பலன்களையும் அடைய வேண்டும் என்று ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத அகஸ்தீஸ்வர சுவாமியை மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ ஆனந்தவல்லி பாஹிமாம் ஸ்ரீ ஆனந்தவல்லி ரக்ஷமாம்.